இனி ஒரு துறை மட்டும் எனக்கு தரும். இந்த உலகத்திலே மிக மிக கொடிய ஒரு துன்பம் இருக்குன்னா அதுதான் பிறவிப்புனி. புரியுதா? அதனால கடவுள் உங்கள்ட்ட இப்ப வந்து கேட்டாலும், கடவுளே என்ன வேணா பண்ணிடுங்க, எது வேணா பண்ணிடுங்க, இனி ஒரு பிறவி எனக்கு கொடுத்துறாரு ஐயா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு ஏன் அதிக துன்பம் வருகிறது என்று சொன்னால் நமக்கு இனி ஒரு பிறவி கிடையாது. நல்லா புரிகிறார்களே, நமக்கு இனி ஒரு பிறவி கிடையாது. பிறவி இருக்கிறவங்களுக்கு தான் துன்பம் குறைவாக இருக்கும். துன்பம் யாருக்கு அதிகமா இருக்குன்னா அவங்களுடைய கர்மங்கள் எல்லாம் கர்ம யோகமாக மாறுகிறது. புரியுதா? அதனால கன்னியை வந்து எனக்கு ஒரு பெண் வேணும்னு கேட்டான். எப்படிப்பட்ட பெண் வேணும்னு கேட்டான்? என்னை விட அழகாக இருக்கணும். பாத்தீங்களா? பாத்தீங்க, எல்லா ஜீவராசிகளையும் பாருங்க, ஒரு ஆணு தான் அழகா இருக்கும். ஆணை எடுத்தா ஆண்காணி அழகா இருக்கும், மயிலை எடுத்தா ஆண் மயில் அழகா இருக்கும், மானை எடுத்தா ஆண் மான் அழகா இருக்கும், கோழியை எடுத்தா ஆண் சேவல் அழகா இருக்கும். ஆனா மனித இனத்துல மட்டும்தான் பெண் அழகா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அப்பதான் இவன் அந்த பெண்ணோட வாழுவான். இவன் ஏற்கனவே இவன் சன்னியாசி, இவன் பிறவி சன்னியாசி. இவன் வந்து ஒரு பெண்ணோட வாழணும்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கணும், கணவனை ஈர்க்கக்கூடிய அந்த காந்த பார்வை இருக்கணும். இல்லைன்னா ஒருவனை எல்லாரும் சன்னியாசி ஆகிடுவான். அதுக்கு வேண்டி கடவுள் கொடுக்கப்பட்ட வரம் தான் பெண்களுடைய அழகு. அப்போ என்னை விட அழகா இருக்கணும், என்னுடைய பரத்துல பாதி இருக்கணும். அடி கொடுக்கணும் இல்லையா? யாரெல்லாம் கணவன் அடி வாங்கி இருக்கிறீங்க? அடியே வாங்காதவங்க யாரும் இருக்காது. என் மனைவியில நிறைய அடி வாங்கி இல்ல, உங்க கணவன் உங்களை அடி வாங்கலன்னா என்ன பொருள்? அவங்க புருஷனை அவங்க எடுத்து பேச மாட்டாங்க. என்ன சொன்னாலும் உடல் ஐயா, ஆகட்டும் ஐயா, அப்படியே ஐயான்னு சொல்லுவாங்க. எதிர்ல பேச மாட்டேன். நீங்க அப்படி இல்லை, நீங்க என்ன செய்வீங்க? சும்மா இருக்கும் ஐயா, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு சேலை எடுத்தா மனுஷன் எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருப்பீங்க. சில நேரம் கேட்பாங்க, சில நேரம் நினைச்சுவாங்க, கோவப்படுவாங்க இல்லையா? அவன் என்னுடைய பலத்துல பாதி. அதுபோல கண்ணழகு, சொல்லழகு, இடையழகு, முன்னழகு, 32 லட்சம் ஒரு பெண்ணுக்கு உண்டு. அதை கேட்கிறான். சிவபெருமான் அதிர்ந்து போனார். ஏன்னா அவர் பெண்ணை படைச்சிருக்க எப்படி? அச்சம், நாணம், பயிர்ப்பு, மடமை, நல்ல குணம் உள்ள பெண்ணை படைச்சிருக்காரு. ஆனா கல்யாணம் கேட்ட பெண்ணை இதுவரை படைக்கிறேன். உமையோட கேட்கிறேன், உமையோட நான் என்ன பண்றது? அவன் அவனுடைய பலத்துல பாதியை கேட்டதுனால அவனுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை தட்டி கழட்டி அவனுக்கு பெண்ணா படைச்சு விடுங்க. அதுதான் ஆதாம் ஏவாள். அவங்க அதை புதுசா சொல்றாங்க, நம்ம அதை கரியும் கரிச்சியா சொல்றோம். புரியுதா? ஆதாமுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை தட்டி கழட்டி ஏவாள் படைக்கப்பட்டாள். இதுதான் பைபிள். ஆனா இங்க கரியனுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை தட்டி கழட்டி கரிச்சு படைக்கப்பட்டாள். ஆனா உண்மை சொல்லட்டுமா? உண்மை சொல்லட்டுமா? ஐயா வழியில உள்ள பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. எங்க விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து படைக்கிறேன். நீங்களும் தேவர்கள், நாங்களும் தேவர்கள் தான். ஆனா உலக இயக்கத்திற்காக நீங்களும் ஒரு ஞானியுடைய நிலையில தான் இருக்கிறீங்க. 16,000 கோடி ஸ்திரீகள் தான் இங்கே ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டிருக்காங்க. புரியுதா? ஞானிகள் தான் பிறந்திருக்காங்க. நம்ம 2 பேருக்குமே தத்துவம் ஒண்ணுதான். நமக்கு 96 தத்துவ ஒரு எலும்பை எடுத்து நமக்கு மனைவியா படைக்கல. நம்முடைய மனைவியும் பூரணம், நம்மளும் பூரணம். ஆனா கரியம் கரிச்சுக்கு தான் ஒரு எலும்பு தட்டி கணக்கப்படி கல்யாணம் பெண்ணா கண்டான். எல்லாத்தையும் மறந்தான். இங்க என்னத்தை மறக்கிறான்? முதல்ல அம்மா அப்பாவே மறந்துடுறான். 2வது சகோதரங்களையே அக்கா தங்கச்சி தான் பிடிக்கல. என்னப்பா அவர் சொல்றா? லெப்ட் அப்படின்னா லெப்ட், ரைட்டுன்னா ரைட்டு. அப்படி இல்லாத கணவன்மார்கள் யாராவது இருக்கிறாங்களா? அப்படி வீரத்தனமான மனைவி சொல்றதை கேட்க மாட்டேன், எங்க அம்மா அப்பா சொல்றதான் கேட்பேன்னு சொல்லக்கூடிய கணவன்மார் யாராவது இருக்காங்களா? எல்லாரும் அப்படிதான் இருக்காங்களா? அம்மாவா அப்பா விட்டுக்கிட்டு தனியா குடித்தனம் போன குடும்பங்கள் எத்தனை இருக்கு? காட்டுமா? ஒரே பையன் தான், ஒரே அம்மா தான். உன்னை சொல்லிருக்க மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், அப்பா இறந்துட்டாங்க.
அமெரிக்காவிலிருந்து வந்தான். அவங்க வீட்டுக்கு விலை வந்து 4 கோடி. அப்போ அம்மாட்ட சொல்கிறான், அம்மா அப்பா அடக்கம் எல்லாம் முடிச்சு, இந்த 4 கோடி வீடை நம்ம விற்றுருவோம், உங்களை நான் கொண்டு ஒரு முதியோர் இல்லத்தில் வச்சு உங்களுக்கு பணம் கட்டுறேன். அம்மா சொன்னா, இல்லப்பா, அப்பா இருக்கிற வீட்டில் நானும் இருக்கிறேன், என் காலத்துக்கு பிறகு எதை வேணும் பண்ணிக்கன்னு கெஞ்சி கூத்தாடுறான். ஆனால் அவன் என்ன செய்யல, கேட்கல, அந்த வீடை வித்துட்டான். அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டான். இது வந்து நடந்த சம்பவம். அகிலத்திலிருந்து கதை பேச மாட்டோம். பிறகு அம்மா கொண்டு அம்மா அழுதுட்டாங்க, கொண்டு விட்டாச்சு. இவன் பிளைட் ஏறி நிறைய ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே போய் இறங்குறான். மனைவி சொன்னா, ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாதீங்க, அங்கே ஒரு ஆள் இல்லை இறந்தது, 2 ஆள் இறந்து விட்டார்கள், உங்கள் அம்மாவும் இறந்து விட்டார்கள். அதோடு அவன் பிடிச்ச பைத்தியம் ஒரு நாள் கூட அவனுக்கு மாறவே இல்லை. புரியுதா? அதனால எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அம்மா அப்பா 2 பேரையும் 2 கண்மணியும் போல எந்த மகன் காக்கிறானோ பார்க்கிறானோ அவனுக்கு தான் நிறைய அருள் வரும், அல்லாம வரவே வராது. அதனால மனைவி சொல்றதை கேட்கணும், இல்லைன்னு மறுக்கல. ஆனா அம்மா அப்பாவை தான் அவங்க இருக்கிற வரைக்கும், அவங்க ரொம்ப காலமா இருக்க போறாங்க, ஏதோ கொஞ்ச காலம் இருக்கிறாங்க, இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவை நமக்கு ஐயா வழியில என்ன தெரியுமா, பணிவிடை. பணிவிடைங்கிறது அம்மாவுக்கு செய்கிறவங்க. நம்ம அம்மா கடைசி காலத்துல பலகீனமா இருப்பாங்க. ஒரு உண்மை சொல்லட்டுமா, சொன்னா நீங்க நம்பினாலும் சரி, எனக்கு வந்து கேரளத்தில் 7 வாசிக்கு, நான் 7 வாசி முடிச்சு இரவு 12 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை பட்டாசு முடிச்சுவாங்க. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, கல்யாணமே வேண்டாம்னு இருந்தேன். முதல்ல கல்யாணமே வேண்டாம்னு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இரவு வருகிறேன், எங்க அம்மா விழுந்துட்டாங்க, அடிபட்டு அப்படியே படுக்கையில் இருக்கிறாங்க. நான் வந்து அம்மாவிட்ட வந்தோடனே அம்மாவிட்ட வந்து உட்காருறேன். உட்கார்ந்த உடனே கேட்குறேன், அம்மா என்ன கண்டோன்னா அதை எழும்புற அம்மா எழும்புற என்ன விஷயம் தெரிஞ்சு உடனே கார் பிடிச்சி ஆஸ்பத்திரிகளை கொண்டு போய் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம நாடோடி. இப்போ சென்னைக்கு வந்திருக்கிறேன், பாம்பேக்கு போவேன், கேரளத்துக்கு போவேன், வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, யார் பார்க்கறது? அப்போ நமக்கு ஒரு மனைவி இருந்தால் தான் அம்மாவை பார்க்க முடியும். அதுக்காகவே கல்யாணம் பண்ண ஒரே ஆள் நான் தான். ஆனா எங்க அம்மா 2 வருஷம் படுத்த படுக்கையில தேதி போட்டாங்க. என் மனைவி, அன்பு மனைவி, அம்மாவை தூக்குனாங்க, துடைச்சாங்க. ஏன்னா எனக்கு மனைவிக்கு எனக்கு 15 வயசு வித்தியாசம். அதையும் ஞாபகத்தில் வச்சிருக்கேன். இன்னைக்கு பாராயணம் பண்ணுவதற்கு முழுமையான தகுதியோட வந்திருக்கேன்னா என்னுடைய இல்லறம் ஒரு தவம். என்னுடைய குடும்பத்துல நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதைத்தான் உங்களை சொல்ல வந்திருக்கிறேன். அப்ப நம்ம அம்மா அப்பாவை நம்ம எப்படி கவனிக்கிறோமோ அதுதான் இல்லற தர்மம். புரியுதா? அதனால அவன் மனைவியை கண்ட உடனே எல்லாத்தையும் மறந்தா உடனே தேவர்கள் நினைவூட்டுறாங்க. இப்பொழுது 3.5 கோடி பண்ணுகிற ஆட்சி. அதுபோல சக்கரம்னா பணம். இந்த ஆட்சியும் அதிகாரமும் யார்கிட்ட இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் நம்ம அகிலத்திட்ட சொல்ல முடியுமா? அவங்க பணியவே மாட்டாங்க. கொஞ்சம் ஐயாவிட்ட வாங்கன்னா வர மாட்டாங்க. அந்த அந்த மாதிரி விடா. அதுபோல அருளுடைய வேண்டிய அந்த பிறப்பு பிராமண குலத்தில் பிறக்கும். இதெல்லாம் கேட்ட வரோம். வர முடிய சக்தி வரக்கூர்ந்தார் என்றார். சிவமூலம் நமச்சிவாய, நாராயண மூலம் ஓம் நமோ நாராயணா, பிரம்மாவுடைய மூலம், சரஸ்வதி மூலம், லட்சுமி மூலம், மன்ன மந்திரங்கள், இறைவனை வணங்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் அவன் தனக்கு சாதகமாக கேட்கிறான். அதுபோல 1008 வழிபாட்டு முறை இருக்கிறது, திருத்தலங்கள் இருக்கிறது, 1008 சிவாலயம், 108 விஷ்ணுவாலயம் இருக்கிறது. அதெல்லாம் அவனுக்கு வரமாக கேட்கலாம். அதுபோல இந்த உலகத்தை அழிக்க, உலகத்தை உறங்க வைக்க, அப்படி ஆன்மீகம் இல்லாத நிலையிலே உலகத்தை மாற்ற வேண்டும். அதுபோல பூசை முறை, புவனை சக்கரம், இதெல்லாம் கேட்கலாம். அதுபோல பறக்கும் குளிகை, பறனை அடைக்கும் குளிகை. குளிகைன்னா என்ன? விஞ்ஞானத்தினுடைய கட்டுப்பிடிப்பு. இப்போ வந்து ஏவுகணை, செவ்வாய் கிரகம், வியாழக்கிரகம் எல்லாம் போறாங்கன்னா இதுக்கு முன்னாடி கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது. அப்படிதானா? மின்சாரம் கிடையாது, கால வண்டி, குதிரை வண்டி, இல்லைன்னா பல்லாக்கு. ஒரு கல்யாணம் நடக்கணும்னா எப்படி போவாங்க? பல்லாக்கில் போவாங்க. அப்படித்தானே? அல்லாம நடந்து போவாங்க. ஆனா இப்பதான் சைக்கிள் இருந்து பைக்கு, காரு, ஏரோப்ளைன், இதெல்லாம் என்ன கலியம் கேட்டு வரும். இது யாருக்கு தெரியும்? அகிலத்திற்கு படிச்சாதான் தெரியும். 3.5 கோடி இடத்துல தான் பறக்கும் குளிகை, பறனை அழைக்கும் குளிகை, இந்த உலகத்தை எல்லாம் இப்படி. அதுபோல நோய் வந்தால் தீர்க்க வைத்திய வாகனம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 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 வைத்தியர் நம்ம போறோம். அவரு பொம்பளை பிள்ளை, என்னால கையை பிடிச்ச முடியல,
ஒன்று கையை தருங்க, கையை தருங்க. இது வந்து நான் ஒரு வைத்தியர் போனா அவர் கை பிடிச்சார் பார்த்துக்கிட்டு இந்த கையை வச்சுட்டே சொல்லுவேன். அந்த பித்த நாடி, கப நாடி, அந்த 3 நாடியை பார்த்துக்கிட்டு தரையில காயம் இருந்தா சொல்லுவாங்க, அம்மா உன் தரையில கட்டி இருக்கு, இல்லைன்னா விழாவில காயம் இருக்கு கரெக்டா சொல்லுவாங்க. இல்லைன்னா வேற ஏதாவது நோய் இருந்தா அந்த வைத்தியர் இந்த கையை பிடிச்சு பார்த்துக்கிட்டு அந்த 3 நாடி, வாதம், பித்தம், கபம், 3 நாடியும் பார்த்துக்கிட்டே நோயை சொல்லுவாங்க, அதுக்குரிய மருந்தை கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஸ்கேனடி, அதுக்கு மேல என்ன எம்ஆர் ஸ்கேனடி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க, இந்த மாத்திரையை 15 நாள் சாப்பிடு, தீரன்னா பின்னாடி பார்த்துக்கலாம். அதுல தீர்ந்துட்டு சொன்னா இந்த 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 இது இருந்து என்ன குருவி இருந்து பணமணம் கொடுத்தது போல அதையே பண்ணுவாங்க. ஆனா படிச்சு அதுக்கு வைத்தியம் செய்யல. அதனாலதான் இந்த மக்களுக்கு நோய் வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், மருத்துவமனைகளை போல மிகப்பெரிய, அதாவது உங்களுக்கு தெரியுமா திருவனந்தபுரம் கிம்ஸ், அதை வந்து மீன்களை போல வேலை கொடுத்துருக்காங்க ஐயா. எங்க வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு ஆளு மகளுக்கு பிரசவம் 1.25 கிலோ குழந்தை, அவன் கிம்ஸ்ல போனாதான் பிள்ளைக்கு சொல்லி கொண்டு போயினாங்க. நல்ல மருத்துவம் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒரு நயா காசு குறைக்க மாட்டாங்க. ஏன்னா அதை வந்து இவ்வளவு கோடின்னு சொல்லி ஒருவருக்கு வேலை கொடுத்துருவாங்க. அங்கு டாக்டர் பீஸ் முதல் வருகிற நோயாளியுடைய எல்லா காசும் இந்த வேலை எடுத்தாரு பார்த்தீங்கன்னா, இந்த கடை வேலை எடுக்கிறவங்க, சந்தை வேலை எடுக்கிறவங்க, இது போல ஆஸ்பத்திரிகள் வேலை எடுத்திருக்காங்க. இவன் கலியனா இல்ல சாத்தவனா? ஒன்னா நம்பர் கலி. புரியுதா? இதான் கேட்க. 2வது, பழி செய்தா வெல்ல. முன்னாடி எல்லாம் ஒரு தப்பு பண்ணினா ஆசனத்தில் இருப்பார், சிங்காசனம் வரிசையில் இருப்பாங்க. என்னப்பா பண்ண, அது நான் வந்து களவு செய்தியா உடனே அவனு கையை விட்டு, கொலை செய்தியா உடனே ஒரே நாளில் தண்டனை. எனக்கு இந்த சாத்தாங்குளத்தில் 2 பேர் அப்பா மகனை கொன்னாங்க போலீஸ்காரன், இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை சரிதானே? அன்றைக்கு அப்படி இல்லை, ஒரு 2 நிமிஷத்துல அந்த நீதி வழங்கியாங்க. ஏன்னா மன்னன் அவ்வளவு பெரிய பக்திமான் ஞானி மன்னனா இருந்தான். இன்னைக்கு அப்படி இருக்காங்க. அப்போ பணி செய்தார்கள் இல்லை, நீதிமன்றம், போலீஸ் இதெல்லாம் இப்பதான் வந்து. அன்றைக்கு மன்னன் தான் பாராளுமன்றம், மன்னன் தான் சட்டசபை, மன்னன் தான் போலீஸ், மன்னன் தான் அனைத்து துறையும் தனக்குள்ளே வைத்து எவ்வளவு நீதி பார்த்தீங்களா? இந்த 7 மன்னர்களை சொல்லுவோம் இல்லையா, கோப்பரன் சோழன், மனுநீதி சோழன் சொல்றோம் இல்லையா, முல்லைக்கு தேர் கொடுத்த கொள்ளல், அவங்க எல்லாம் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ஆட்சி எப்படி இருக்கு? அப்போ அந்த மாதிரி பணி செய்தார்கள் பார தொழில் இருக்கிறது இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம். இப்படியாக 3.5 கோடி வரத்தை கேட்கிறான். இது எப்படி கொடுக்கிறது? எல்லாமே நல்லது இல்லை, எப்படி கொடுக்கிறது? உமையவன் கேட்கிற, உமையவன் மனைவி இங்க வந்து சிவபெருமானுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. ஆனா எல்லாம் கேட்டு செய்யறாங்க. ஏன் செய்யறாருன்னா 2 பேரும் ஆலோசனை பண்ணிக்கிற பொழுது அதுல நல்லது கெட்ட தெரியும். இப்ப எனக்கு புரியாதது மனைவிக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும், கணவனுக்கு தெரியும். கேட்கிற என்ன பண்றது? அவன் இந்த வரங்களை சூத்திரமா கேட்டதுனால உங்களுக்குள்ளே இருந்து ஒரு முனிவர், அவர் பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? அகத்தியர். அவர் தான் நம்ம தென்னாட்டுல அதான் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா நீ அதை தர வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா நீ அதை தர வேண்டும். யார் படிச்சா? அகத்தியர் படிச்சு. இந்த அகத்தியர் பிறந்து இப்ப வந்து கலின வரம் கொடுக்கிறார். கலின வரத்தை கொடுத்துக்கிட்டு சொல்றாரு, நாராயணுடைய திருமுடியும் சக்கராயுதம் இவன் இருந்தா இவனை யாரும் ஜெயிக்க முடியாதே அப்படி சொல்லும் பொழுது எம்பெருமான் நாராயணர் ஒரு பண்டாரமாக வடிவெடுத்து கலியனுக்கு முன்னாடி வருகிறார். வந்து கலியா, நீ சிவபெருமான் 3.5 கோடி வரம் பாக்கிட்டு போறேன், நான் எனக்கு திருவோடு அப்படின்னு பம்பு இருக்கிறேன். உடனே ஒரு கோபம் வந்துட்டு, போடா ஏப்பா உங்ககிட்ட என்ன பேச்சு,
மாயன் வந்தால் வருகை. மாயனாக நிக்கிற பத்தியா, கடவுளை அறிய முடியல பத்திங்களா. மாயன் வந்தால் வருகை பார்த்துரு. ஏய் பண்டாரம் தன் பலமா பல நீசா ஒன்று சண்டை போட்டாலே தெரியும். பல சண்டைக்கு வான்னு சொல்லி பம்புக்கு இழுத்தார். அவன் சொன்னான், அந்த பஞ்சட்டு கிழமை பண்டாரத்துக்கிட்ட சண்டை போட்டா என் மனைவி போய் இதை கேள்வி பண்ணுவான். எங்கிட்ட 3.5 கோடி வரை இருக்கு பேசுறான். உடனே பண்டாரமாக இருந்த நாராயணன் கேட்டது, என்னை போல ஆண்டியாக பண்டாரமாக கச்சை கணையில அம்புதானே இல்லாதவனை அடிக்க மாட்டேன்னு சத்தியம் சொல்லி தருவாயான்னு கேட்டேன். உடனே கரியன் பதிலுங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 3.5 கோடி வாரம் இன்னைக்கு விஞ்ஞானத்துல நம்ம சைக்கிள் இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் அவ கேட்டது கரியன் கேட்ட வரம். புரிஞ்சுடுங்க. அவன் அறிவில்லாதவனா 32 லட்சம் உள்ள பெண்ணை கேட்டார். ஆனா அவனுக்கு என்ன கிடையாது, புத்தி கிடையாது. நமக்கு அதுதான் கிடையாது. புரியுதா? நம்ம ஐயாட்ட கேட்கிறோம் இல்லையா, ஐயா எங்களுக்கு புத்தியை தாருங்க. புத்திங்கிறது நீங்க என்னதான் படிச்சிருக்கலாம், நாங்க PhD படிச்சிருக்கோம், நாங்க அதெல்லாம் புத்தி கிடையாது. அது வந்து சும்மா அந்த எழுத்தா இருக்கிறது மண்டல இருக்கிற குப்பை. ஆனா புத்தி இருக்கிறது நம்ம ஆன்மாவில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்வழிப்பாடு. புரியுதா? ஆன்மா இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான் புத்தி. இந்த புத்தி இருந்தால்தான் நம்ம நல்ல பிள்ளைகளாக ஒரு ஆட்ட ஹலோ நல்லா இருக்கிறான்னு கேட்காதீங்க, நல்லவனா இருக்குங்கன்னு கேட்க. அவன் நல்லா இருக்கா இல்ல, நல்லா இருக்கா என்ன நினைக்கிறீங்க, ஒரு வீடு இருக்கு அதல்ல, நல்லவனா இருக்குதியா, இதுக்கு தேவை புத்தி. புத்தி இருந்தா தான் ஒருவர் நல்லவனா இருக்க முடியும். ஆனா கலியனுக்கு என்ன கிடையாது, புத்தி கிடையாது. ஒரு பண்டாரம் வந்து இப்படி கேட்கிறானே, இவன் தெரியாமலா கேட்கிறான். அவன் நம்ம எப்படி பேசணும்னு தெரியுதாம. அவன் உண்மை போல் ஆண்டிய பண்டாரமாக இருக்கிறவன் அடிக்க மாட்டேன், அடித்தால் நான் தோற்று வாழ்வு தோற்று நரகத்துல போக சத்தியம் செய்து கொடுத்தான். புரியுதா? இப்ப நான் வந்து கோட்டை சுட்டு போட்டுட்டு வந்திருந்து பேசலாமா பேசக்கூடாதா? பேசக்குள்ள திறமை இருக்கா இல்லையா? இப்ப கோட்டை சுட்டு போட்டு ஓ ஓ கத்தனோன்னா கறி அடியாது. கறி அடிக்கிட்டு நான் இந்த வேஷத்துல வரணும். என்ன வேஷம்? உத்தாக்க மாலை போட்டு துளசி மாலை போட்டு ஒரு பண்டாரமாக. இல்ல நமக்கு என்ன இல்லை, கார் இல்லையா, பைக் இல்லையா, இல்ல வீடு இல்லையா, இல்ல என்ன இல்லை. ஆனா ஐயாவுக்கு இந்த வேஷம் என்னது? பண்டாரம். இதுதான் கலியளிக்கக்கூடிய வேஷம். புரியுதா? கடவுள் ஏன் கலியுகத்தில் பண்டாரமாக வந்தார் என்றார், கலி அளிப்பதற்கு ஒரே ஆயுதம் இல்லையா, ராம பானத்தாலேயோ இல்ல சிவன் முருகனுடைய சக்தி வேலாயத்தாலேயோ இல்ல சக்கராயத்தாலேயோ கலி அளிக்க முடியாது. கலி அளிப்பதற்கு ஏழ்மையான தாழ்மையான ஆண்டி கோலம். புரியுதா? அதனால சத்தியம் செய்து கொடுத்தா கையில வந்து சக்கராயுதம் இருக்கிறது. இது என்ன, தொழிற்கட்ட இரும்பை தந்தாராயிரம் வாங்கி அதை பணமாக மாற்றினார். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், முட்டையை கொண்டு கொடுத்துக்கிட்டு செட்டியாரே 2 பைசா சீரம் தாருங்க, 1 பைசாய்க்கு கடுவு தாருங்க, 2 பைசாய்க்கு புரியுதாரு, அப்படித்தானே வாங்குறோம். இப்பதானே பணம் கொடுத்து பொருள் வாங்குறதானே. என்ன அந்த பணம் போயிடும். எப்படின்னா சக்கராயுதம் கேட்கறது, என் சாபம் எப்ப தீரும், கலி முடியும் பொழுது. இப்ப என்னது, போன்பே காசு கையில இல்லையா, எல்லாம் ஒரு பெட்டி கடை சாய குடிச்சுட்டு ஒரு பிச்சைக்காரன் பிச்சை போடுவீங்களா ஐயா? இதுல வேற கார்ல கண்ணாடி போட்டு ஏசி, ரோட்ல பிச்சைக்காரன் போனா கண்டு தெரியாது. வீட்டுல என்ன பண்ணோம்னா பெரிய கேட்டு போட்டு அதுல ஒரு அரிசி நாய். முன்னாடி நம்ம வீட்டுல என்ன பண்ணிருப்போம்னா ஒரு சின்ன கட்டி இருப்போம். ரோடு ஓடி போற பாவங்கள் உட்கார்ந்து இருந்தா வெளியே வந்து பார்ப்பாங்க, யார் ஐயா அம்மா நான் இப்படி போயிட்டு இருக்கேன், ஏதாவது சாப்பிடுறீங்களா கட்டி கேட்டு கொடுப்பாங்க. அந்த நினைப்பு எங்க போச்சு, இப்ப எங்க போச்சு? அப்படியா? இப்படி பணத்தை கலி முடியும் போது சாபம் வரணும்னு சொல்லி பணமா கொடுத்தாங்க. இப்பொழுது ஐயா சிவபெருமான் வாங்கி வந்து கலியுகம் சொல்ல கலியுகத்தை இன்னொருவருக்கு விலக்கி கொடுக்கலாம். வாங்குறவன் நிலத்தை பயன்படுத்துகிற பொழுது ஒரு புதையல் கிடைக்கும். அவன் என்ன நினைக்கிறான், இந்த புதையல் நம்முடையதல்ல, யார் நிலத்தை தந்தாரோ அவருடைய புதையலை கொண்டு கொடுக்கிறான்.
அவன் சொல்லுவான், ஐயோ அதுல ஒரு மரம் செடி நின்னா உனக்கு எப்படி சொந்தமோ அது போல இந்த புதையெல்லாம் உனக்கு. ரெண்டு பேருமே புதையல விரும்பல. இப்போ கரிக்கு முன்னாடி இப்போ இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா, தர்மர் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறார். தர்மர் கிட்ட வருது. அவன் சகாதேவனை கூப்பிட்டு கேட்டார், சகாதேவா இதுக்கு என்ன பண்றது? அண்ணா 2 நாள் கழிச்சு வர சொல்லுங்க. 2 நாள் கழிச்சுக்கு என்ன நடக்குன்னா கலி பிறக்குது. கலி எங்க பிறக்குது? நம்முடைய மனசுல பிடிச்சிருக்கு. உடனே நினைக்கிறேன், ஐயோ புதையில கொண்டு தந்தானே ஊரே பிடிச்சிட்டு இருந்த மகாலட்சுமி தலைமுறையை சாப்பிடலாமன்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிறான், நான் ஒரு முட்டாள் புதையில வெளியில காட்டினது. 2 பேருமே நம்ம போய் புதையில வாங்கணும்னு சொல்லி 7 அரண்மனைக்கு ஓடுறாங்க. அரண்மனை வாசல்ல 2 பேரும் சந்திச்சு அடியெல்லாம் கொத்த நஞ்சு. அந்த அடி இன்னைக்கு நடந்துட்டு இந்த உலகத்தில் நடக்கிற சண்டை எல்லாமே பணம் காசுக்காக மட்டும்தான். புரியுதா? இந்த சண்டை ஒண்ணும் இல்லைன்னா எந்த சண்டை கிடையாது. உடனே தர்மர் தன்னுடைய ராஜ்யத்தை ராஜினாமா செய்துவிட்டு பேரன் பரிசுத்துக்கு நாட்டை பட்டம் சுட்டி விட்டு எல்லாரும் காட்டுக்கு வந்தாங்க. காட்டுக்கு அவங்க மட்டும் இல்ல, நல்ல மிருகங்கள், நல்ல ஊர்வனங்கள், வெண்புறா, வெண்பச்சி, இதெல்லாமே காட்டுல ஒரே அழுகிறோம். எம்பெருமான் ஒரு பண்டாரமாக ஓதி கரைய உங்கள் தலை விதியான்னு கேட்டார். ஐயா கலியம் பிறந்துட்டா இனி எங்களால் மூச்சு கூட விட முடியாது. அப்பதான் 5 தர நாகத்தை கடலுக்கு அடியில 101 அடி ஆழத்துல நீ தவம் இரு. எப்படி தவம்? வைகுண்டா வா, கலி அழிக்க வா. அது போல பஞ்சாச்சாரிய அந்த கும்பகூர் மலை அடிவாரத்துல நீயும் தவம் இரு. எப்படி தவம் இருக்கணும்? வைகுண்டா வா, கலி அழிக்க வா. அப்ப கலி அடிப்பதற்கு 14 லோகத்திலும் ஒரே ஆண்டவர் யாரு? ஐயா வைகுண்டர் மட்டும்தான். நீங்க என்ன நிலையில இருந்தாலும் ஐயாவிட்ட வந்தே தீருவீங்க. எந்த சமயத்தில் இருந்தாலும் அதான். ஏன்னா ஐயா தான் உலகத்தை ஒரு மொழிக்குள்ள கொண்டு வராங்க. இப்படி எல்லா ஜீவராசிகளையும் தவம் இருக்க செய்து விட்டு பாண்டவர்கள் சொன்னார், நாட்டில் உள்ள நன்மை தின்மை அறியாது இல்லையா? நன்மை தின்மை தெரியுமா? தெரியாது. நன்மை தின்மை தான் மகேஸ்வரனை நான் சொல்றேன். மகேஸ்வரன் நல்ல ஆள். இன்னொரு ஆள் சொல்லுங்க, மகேஸ்வரன் கெட்டவன். இது நமக்கு என்னத்துக்கு? அவன் நல்லவாரா மகேஸ்வரன் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்கிறது யாரு? கடவுள். அவருக்கு ரெக்கார்ட்ல நம்ம ஏன் கை போடணும், கையெழுத்தியா போடணும்னு கேட்கிறேன். அதனால யாரையும் கெட்டவன் சொல்லாதீங்க, சரியா? நல்லவனையும் பொல்லாதவனையும் நல்லவன் கெட்டு, இது ஐயாவுடைய வாக்கியம். அதனால நாட்டில் உள்ள நல்லது கெட்டது பேச, இதுதான் கதி. பேசாதீங்க, ஆண்ட வைகுண்ட போங்கன்னு சொல்லிவிட்டு 4 வேதங்களை எடுத்து அடைத்து விட்டு ஐயா ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு வராங்க. அப்படி வருகிற பொழுது அங்கே 2 முனிவர்கள், கலைமுனி ஞானமுனி, 2 முனிவர்கள் கவிழ்த்து இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, முனிவர்களே நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நாங்க சொன்னாங்க, ஐயா நாங்க கரி பிறப்பதற்கு முன்னாடி துவாரகாபதி, அது கண்ணனாண்ட துவாரகாபதி, அது வெளிப்படையா இருந்தது. அதை கரியன் கட்டால் ஆண்டு கொள்வார் என்று கடலை இழுத்து துவாரகாபதியை மூடி போட சொன்னார். நாங்க மூடி போட்டு விட்டு மேலோகம் பார்க்கிற பொழுது எங்களுக்கு மேலோகம் தெரியாது. புரியுதா? இப்ப நீங்க மேலோகத்துக்கு போனோம்னா ஐயாவை சவுட்டி தான் போனோம். புரியுதா? 7 லோகமா அழிச்சு போச்சு. கரியனுடைய பிறவினால 7 உலகமா அழிச்சு போச்சு. அதனால எங்களுக்கு வழி தெரியாம இருக்கணும்னு சொன்னான். உடனே அந்த கரிமணி ஞானமுனியை கூப்பிட்டுக்கிட்டு ஐயா ஸ்ரீரங்கம் வராங்க. வருகிற பொழுது ஸ்ரீரங்கம் பக்கத்துல தானே இருக்கு, திருச்சியில தானே இருக்கு. அந்த கதை தான் ஐயா சொல்றாங்க. ஸ்ரீரங்கம் திருச்சிக்கு வராங்க. அப்படின்னு ஸ்ரீரங்கம் வராங்க. வருகிற பொழுது கருங்குரங்கு, காரானை, கடியப்பச்சி, இப்படி கருகரானதெல்லாம் வருது. இது ஏதுன்னு கேட்டேன். இது ஏதுன்னு கேட்டேன். இது கரியனுடைய உதிரம். என்னது என்னது? கரியனுடைய உதிரம். அப்ப நல்ல மிருகங்கள் எல்லாம் நினைச்சது காட்டுக்கு போயிட்டு. ஆனா இப்ப வருது பொல்லாத மிருகங்கள். நம்ம சாப்பிடுறோமா இல்லையா? யாரும் சாப்பிடாம இருக்கிறீங்க?
மாமிசம் சாப்பிட்றீங்களா இல்லையா? கையொண்டி உதிரத்தை தானே சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் நம்ம சான்றோ அப்படின்னா எப்படி? இங்கே வாரதெல்லாம் கருக்குரங்கு, காரானை, கரிய பஜ்ஜி, திருன்னு முடிச்சோட தப்பிட முடியுமா? சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? ஐயாவுடைய மக்கள் அசைவம் சாப்பிடவே கூடாது. சின்னதுலேருந்தே நான் சாப்பிட மாட்டேன். நீங்க எந்த பாராயணக்காரன்ட்டே கேளுங்க, நீங்க சாப்பிடுங்களா? சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா ஐயா தொட மாட்டார். நான் சீவாய் இருக்கேங்க பாருங்க, சீவாய் இவங்க எல்லாம் என்ன சாப்பிடாங்க சொல்லுவேன். சொல்லும் பொழுது இங்க அறிவிங்க ஐயாவடி, அறிக ஐயாவடி. அவங்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டவங்க தான். இப்ப ஐயாட்ட வந்து வர பச்சரிசி பாரு நிலைமை பாருங்க. அவங்களுக்கே இந்த நிலைமை, நமக்கு எந்த நிலைமை பார்த்துக்கிடுங்க. அதனால ஐயா செவியறைந்து அந்த மிருகங்களை பார்க்காம விலைக்கு போறாங்க. கலைமணி ஞானமுன் இடத்துல நீங்கள் திருச்செந்தூரில் சென்று கடற்கரையிலே தவம் இருங்கள். எப்படி தவம் இருக்கணும்? வைகுண்டர் வந்து இந்த கடல்ல அவதாரம் செய்து எங்களையும் பக்கத்தில் வைத்து கறி அடிக்க வரணும். அவங்களும் தவத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்பிவிட்டு ஐயா வாராங்க. வருகிற பொழுது ஒரு முனிவர் தரையை கொண்டு மலையில முட்டி கண்ணு ரெண்டு பேர்ந்து நிற்குது. உடனே கேட்டாரு, எப்ப நில்லு, ஏன் சாகப்புற? ஐயா நான் தவம் இருந்தேன், 8 ஆண்டுகளாக மனம் பிரியாம தவம் இருந்தேன். 8 செகண்ட் மனசை ஒருநிலைப்படுத்த முடியுமா? நான் மத்தியானம் உச்சப்படி படித்தேன். எல்லாரும் சொன்ன கொஞ்சம் கண்ணை மூடிட்டு உச்சப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு 2வது திறந்து பார்க்குறேன். எல்லாரும் கண்ணை திறந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மனம் ஒடுங்காது. 8 செகண்ட் கூட மனம் ஒடுங்காது. அவர் 8 ஆண்டுகள் மனம் பிரியாம இருந்தேன். கல்யாணம் பிறந்த உடனே என்னுடைய மனம் தவம் போயிட்டு, அதனால நீ இருந்தா என்ன செத்தாங்கன்னு சாக வந்தேன். சரியாப்பா, சாகிறதுக்கு எத்தனை வழி இருக்கு? இந்த மலையில முட்டி மண்டை பேர்ந்து நிற்கிது. என்னத்துக்கு? வேதா வைத்த 4 வேதம் யாதி சாமாதரம் இல்லையா? நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் தான் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்க. கிழக்கு உள்ளவங்க எல்லாம் வேலைக்காரங்க. அவங்க வேலைக்காரங்க, அவங்க கர்மம், அவங்க வேலைக்காரங்களான்னு கேட்க. வேதமே இந்து மதம் தானே ஐயா. யாதி சாமாதரம் 4 வேதங்கள் இருந்தா அனைத்து புராணங்களும் பிறந்தது இருக்கா இல்லையா? 4 வேதங்களில நான் வருவேன். 4 வேதங்கள்ல கலியன் பிறந்த உடனே 3 வேதம் மறைந்தது. ஒரு வேதம் கல்லாய் சமையல். அதுதான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. மலைன்னா சும்மாவா? இங்க வெள்ளையங்கிரியில ஒரு மலை இருக்கு, வெள்ளையங்கிரி மலை. அது 7 மலை. அந்த மலையில தான் அதிர்வு இருக்கிறது, மலையில தான் தெய்வீகம் இருக்கிறது. ஆன்மீகங்கிறது மலையில தான் இருக்கு. அப்ப அந்த வேதம் மலையா சமைந்ததுனால இந்த வேதத்துல முட்டி மாண்டார் எனக்கு வைகுண்டம் கிட்டு இல்லையா? பார்த்தீங்களா? அந்த வேதம் தான் இடத்திரட்டு அம்மானை, புரியுதா? அதனாலதான் இதுல போட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? வைகுண்டம் கிட்டும். உடனே போகனை கூட்டி கொண்டு ஐயா திடீர்னு வராங்க. வருகிற பொழுது போகன்னு சொல்றாரு, போகா எனக்கு உடம்புல ரொம்ப சடமா இருக்கு, ஒரு நதி கிடைச்சா, ஒரு ஆறு கிடைச்சா குளிச்சிடலாமே. உடனே அருணகிரி மலையில ஒரு நதி இருக்குன்னு சொல்லி எப்பமா நதியில இறங்கினார். இறங்கினோட நதி ஒரு அழகான பெண்ணா மாறி, பெண்ணா இருந்ததும் நதியா இருந்த கதை என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னா, எல்லாரும் வெட்கப்படக்கூடிய கதை இருக்கு. நான் இடுப்புல ஆடை இல்லாம குளிச்சேன். இடுப்புல ஐயா அவனியில பதம் எப்படி தெரியுமா? ஆண்கள் கவர்த்து கட்டி பதம் இடப்படாது, முழுமையான வஸ்திரத்தோட, பெண்கள் முழுமையான சேலையோட, உலகத்திலேயே முழு ஆடையோட பதம் இடக்கூடிய ஒரு திருத்தலம் இருக்குன்னா சுவாமி தோப்பு முத்திரிக்கணும். ஏன்னா தண்ணீர் நம்ம அம்மா நீர்தேவி இருக்கா இல்லையா? கங்கை யமுனை. அம்மாவிட்ட எப்படி நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும்? நான் பாத்ரூம்ல குளிக்கிறேன், தப்பு தப்பு தப்பு. எங்க பதவிட்டாலும் உடம்புல ஆடை இல்லாம குடிச்சா பாவம், புரியுங்க. அதனால நான் ஆடை இல்லாம தண்ணீர் நடக்கிறேன். சிவபெருமான் என்னை நதியா சபித்த, அதனால நாராயணவே உண்மை நினைந்து தவம் இருந்தேன். ஐயாவுடைய பரிசப்பட்டு மீண்டும் பெண்ணாக மாறினேன். உடனே அந்த பெண்ணையும் தோகமுனியையும் ஐயாவுடைய தோரகாபதி
வடக்கு வாசல்ல போய் நீங்கள் தவம் இருக்கு, எல்லாரும் தவம் இருக்க சொன்ன. தவம் இருக்க சொல்லிவிட்டு எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பண்ணி கொண்டிருக்கிற பொழுது கலியனுடைய எதிர்னால எங்கும் எதிலும் இருளாகி இருக்கிறது. எங்கும் அநியாயம் அக்கிரமம். தாய்க்கு தான் பிள்ளை தாழாமல். அம்மா சொன்ன பிள்ளைகள் கேட்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கிடையாது. குடும்பங்களிலே சமாதானம் கிடையாது. இதெல்லாம் கலியன் செய்த லீலை. அதனால சிவபெருமான் கேட்டார், நந்தி தேவா என்ன பண்றது, இது இருள் கொண்ட காலம், அதனால தவம் செல்லாது. அதனால நீங்க என்ன செய்யணும், நாராயணனை வருத்தினால்தான் கலி அழிக்க முடியும். அவன் பேய்களை மாலைங்கிற எருக்கிற மாலையை கழுத்தில் விட்டு சிவபெருமான் வடக்கு நோக்கி தவம் இருக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எம்பெருமான் ஒரே தாமராக கைலைங்கிற்கு வருகிறார். கைலையில் மாறுகிறது. உடனே பாண்டவர்கள் உபகாரம் செய்தது. இந்த கதையெல்லாம் சொல்லி கழுத்துல என்ன மாலை போட்டிருக்கேன்னு கேட்டாங்க. அது இருக்கிற மாலை, இது போடுவாங்களா கழுத்துல, தூரப்படுங்கன்னு சொல்ல அதை கலச்சு ஓமாக்கிரியில போட ஒரு பூவில் இருந்து 60,000 பேய்கள் உருவாகி 4 கோடி பேய்கள் உருவாகி சிவபெருமான சுற்றி குல்லா சங்கிலி, கொஞ்சவரை தானெடுப்பு சங்கிலி, வெள்ளப்பிள்ள சங்கிலி, இப்படி மரம் கேட்குது. ஐயா வருவதற்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேய்கள் தான். இருந்தாலும் பேய் தான், செத்தாலும் பேய் தான். நம்மளை அடக்கம் பண்ணும் பொழுது நம்ம 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 அந்த குண்டுக்குள்ள உடத்த போடுவாங்க, உடஞ்ச குடத்தை போடுவாங்க, முடிய வெட்டி அங்க போடுவாங்க, எள்ளு நீரும் போடுவாங்க. எதுக்கு, பேய் வந்துடக்கூடாதுன்னு இல்லையா? ஐயா வந்த பிறகுதான் நம்மளை குரு முறையில் என்ன செய்கிறோம், அடக்கம் பண்றோம், சமாதி பண்றோம் இல்லையா? அதனால இந்த பேய்கள் வரம் கேட்டு பூமியில வருது. சிவபெருமானுடைய குணம் கொடுத்துருவாரு. நாராயணன் சொன்னார், ஒரு லெக்கு வச்சு கொடுங்க. என்ன லெக்கு? வைகுண்ட அவதாரம் வரைக்கும் இந்த பேய்களுக்கு இந்த வரம் செல்லும். அதுக்கு பிறகு பேய் மீது குற்றம் என்றால் பேய்களுக்கு மரண தண்டனை, நாரதருக்கு சிறை தண்டனை சொல்லி பேய்களும் பூலோகத்தில் உண்டு. இப்ப சிவபெருமான் எல்லாரும் கேட்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? நீங்களும் ஆண்டிகளா இருங்க. ஆண்டினா என்னது? பண்டார். இதுதான் எல்லாரும் பண்ணாம இருக்கிறாங்க. அடுத்ததாக கண்டுபிடிச்சதுனால யாருங்க அந்த சாந்தவன் அழைத்து வர உத்தரவிடுகின்ற 2 பேர் வந்தாங்க. வந்த உடனே சொன்னா குட்டையெல்லாம் மண்ணடி. உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க யாரு? நாங்க நாராயணுடைய பிள்ளைகள், காளி வளர்த்த கண்மணிகள், ஆதி சங்கராச்சாரியாருக்கு திசை தீட்சி அப்படின்னா குருவாக இருந்தவங்க, சட்டமுடன் சொட்டி தேடி வந்தவங்க, கண்டர வாழைக்கு குறை 2 கண்டது போல் இப்படி கதையை சொன்னாங்க. அவன் சொன்னா, உன் கதை எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்ப நீ குட்டையில மண் எடுக்கணும். அவங்க சொன்னாங்க, வேற எந்த வேலை சொன்னாலும் கேட்போம், இது நடக்க. 2 பேருக்கு கழிப்பிடிச்சு. நீயா நானா? உடனே மன்னன் தன் படைகளை ஏவினான். ஆனா 2 பேர் தான் பெரும் படையை தோற்கடித்தார்கள். இவன் மன்னன் என்ன பண்றான்னா, தன்னுடைய பட்டதானையில ஏறி சார்ந்தவர்களை பிடிக்கவா. ஆனா மன்னனை அவங்க எதிர்க்கல. ஏன் எதிர்க்கல அப்படின்னா, கர்ணன் எப்படி அந்த பகவான் சொன்ன பொழுது கூட என்னுடைய தம்பிகள் என்று அறிந்த போது ஏன் வரல? துரியோதனுக்கு செய்யக்கூடிய நன்றி அப்படின்னா, எல்லாரும் நீ ஒரு சத்திரியனா, அம்மா யாரு அப்பா யாரு உலகம் கோத்திரம் ஏதுன்னு கேட்ட பொழுது துரியோதனன் கர்ணனுக்கு மான பிச்சை கொடுத்தான் இல்லையா? அந்த நாட்டு அரசன் ஆக்கிறான் அப்படிதானே? அதனால என் உயிர் இருந்தாலும் போனாலும் என்னுடைய நண்பன் துரியோதனன் தான் நன்றி. அதுபோல இந்த சார்ந்தவர்களுக்கு மன்னர் பதவி கொடுத்தது யாரு? இந்த கரிகால சோழன். அதனால மன்னர் இருக்கப்படாதுன்னு சார்ந்தவர்கள் நிற்கிறாங்க. ஒருவனை பிடிச்சு கழுத்தளவு கொண்டு தோண்டி ஒருவன் தலை தட்டப்பட்டது. அடுத்தவன கேட்டான், நீயாவது உன் உயிரை காப்பாத்திக்க. அவன் சொன்னான், அத்தலைக்கு இத்தலை பொய்த்தலை அல்ல, எத்தனை தலை கொண்டாலும் நாங்கள் சொன்னதுதான். 2 பேர் தலை தட்டப்பட்டது. உடனே 2 வித்யாதர முனிவர் நேர ஸ்ரீரங்கா, உன் பிள்ளைகளில் 2 பேர் வைகையில் கொல்லப்பட்டான். உடனே எம்பெருமான் பாத்தீங்களா, அங்க வந்து சிவபுராணத்துல என்ன சிவபெருமான் மண் சுமந்தா சொல்லப்பட்டிருக்கு. இங்க தன்னுடைய மக்களுக்காக வந்திதேவியுடைய புட்டி சாப்பிட்டு வைகை அணை அடைத்து கோபத்தோடு ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறார். அப்படி பள்ளி கொண்டிருக்கிற பொழுது இங்கே என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று ஐயா சொல்லி வராங்க.
அதாவது இறைவனுடைய நாமத்தை அடித்து விட்டு இப்பொழுது இந்த நம்ம கிறிஸ்தவ சமயம் இது சொல்லக்கூடிய இந்த நாட்டில் வருது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு அவங்க விருப்பத்திற்கு இந்த ராஜ்யத்தை வெள்ளைக்காரர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஐயா என்ன செய்வாங்க, ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவனந்தபுரத்தை நோக்கி எம்பெருமான் வருகிறார். அப்படி வருகிற பொழுது பலவிதமான அற்புதங்கள், அதாவது அந்த எத்தனை ரிஷிகள், 56 ரிஷிகள் அப்படியே கல் சிலையாக நிற்கிறாங்க. அப்ப அந்த ரிஷிகளை எம்பெருமான் தொடுகிறார். கேட்டாங்க, நீங்க எப்படி ஆனீங்க? பிரம்மாவுடைய பூசாந்திர கணக்கு எடுத்த மாறாட்டம் செய்தனால இவர்களை கல்லாக சபிக்கப்பட்டார்கள். இப்ப அந்த ரிஷிகள்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு பூலோக வாழ்க்கை வேணுமா இல்ல மேலோக வாழ்க்கை வேணும்? உடனே அவங்க பூலோக வாழ்க்கை கேட்க, நீங்க 55 தேசம் நம்முடைய பாரதம், அதுல நீங்க ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு ரிஷியாக சென்று பிச்சை எடுத்து சாப்பிட்டு வழிபடுந்து பாராம ஆசை கருத்தை அறுத்து ஒரு நினைவாக மாசு அணுகாம மனதிலே என்னை துதித்து வாழுங்கள் என்று சொல்லி அவங்க அனுப்பினார். அதுக்கு பிறகு ஒரு துக்க எக்கால துர்க்க பெரிய மலை போல படுத்து கிடக்கிறான். இது ஏதுன்னு கேட்க சுவாமி சிவனாருடைய வார்த்தையை கேட்காதனால சிவபெருமான் இவளை மலையாக கல்லாக சபித்தார். உடனே அந்த பெண்ணை தொட்டு விட்டு கேட்கிறாரு, அம்மா உன்னுடைய கதை என்னன்னு கேட்க, உடனே அவன் சொன்னா, நான் சிவகாமி போல் அழகாக இருந்தேன். என்னுடைய கணவர் செந்தூர் ரிஷி, நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யமதர்மன் என் மீது தவறான எண்ணம் கொண்டான். நான் போடா அப்படின்னு சொன்னேன். அதனால என் கணவனுடைய உயிரை பறித்து விட்டான் யமதர்மன். நான் யமனுடைய பூசாந்தர கணக்கை பார்த்தேன். யமன் கொல்ல வழி இல்லை. அதனால சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தேன். சிவபெருமான் சொன்னார், எம்மா எம்மா நீ தவத்தின் பிரகாரம் யமதர்மன் கொல்லப்பட்டால் வயசானவங்களுக்கு கதை ரொம்ப கஷ்டம் ஆயிடும். அந்த காலத்துல 100 வயசு 110 வயசு வரை உயிரோடு இருப்பாங்க. ஆனா உடம்புல எந்த கருத்தும் இருக்காது. பிறகு இந்த பானை இருப்பாருங்க, அந்த பானைக்குள்ள வச்சு ஏதோ கொஞ்சம் அப்படி ரொம்ப காலம் இருந்தாங்க. இதுக்கு தான் யம தர்மம் வேணும். ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டி வச்சுன்னா நம்முடைய பிரார்த்தனை கடவுள்கிட்ட எப்படி வைக்கணும்னா, கடவுளே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத, இல்லையா, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத, உயிரை எடுத்துருன்னு கேட்கணும். கேட்டாதான் இப்போ புரியுதா? அதனால கடவுள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்ட ஒரு வயசாகி யம தர்மம் எதுக்கு? நம்ம உடம்பு மறிந்த பிறகு உயிரை எடுத்தாதான் விடுதலை. அது என்ன இல்லை, துன்பம் அல்ல, விடுதலை. அதனால கொஞ்சம் பொருள் சொன்னான். சொன்னவர்கள் கேட்கல. பிறகு சவுட்டி கல்லாக சமைக்க. இப்பொழுது ஐயா நீ தவம் இரு. தவத்தின் பிரகாரம் கலியுகம் முடிந்து தர்மயுகத்துல யம தர்மனுக்கு மரணம் தண்டனை. ஏன் யமனுக்கு மரணம் தண்டனை? தர்மயுகத்துல ஏன் யமனுக்கு மரணம் தண்டனை? அங்க மரணம் இல்லை, அங்க யாருக்கும் மரணம் இல்லை. இப்படி செய்துவிட்டு எம்பெருமான் வருகிறார். வருகிற பொழுது இப்பொழுது அந்த சேத்திரகால பூதமும் வேதியனும் பாருங்க, ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் அங்கிருந்த வேதியர்கள் சண்டை போட சேத்திரகால பூதத்தையும் வேதியனையும் கூட்டிக்கிட்டு எம்பெருமான் வருகிறார். இப்ப சேத்திரகால பூதம் வேதியனும் கேட்கிறது, சுவாமி நீங்கள் திருவனந்தபுரம் செல்லுகின்றீர்களே, உங்களுக்கு பூஜை பணக்காரன் செய்வானே, ஏற்பீங்களா ஏற்க மாட்டீங்களா? ஒன்னு ஐயா சொன்னாங்க, நான் இந்த உலகத்திலே கலி பிறந்த பிறகு நான் எப்படின்னு சொல்ற பாருங்க, என்னை அறியேன் லட்சுமியே நான் அறியேன் பண்ண தூயில் அறியேன் மறுபுடவை நான் அறியேன். அதனால கேட்கிற, நீங்கள் திருவனந்தபுரம் சென்றால் உங்களுக்கு பூஜை புனக்காரம் பண்ணுவானே, ஏப்பீங்களா ஏற்க மாட்டீங்களா? ஐயா சொல்றாங்க, கலியன் என்னைக்கு இந்த பூமியிலே கால் வைத்தானோ, என்னை அறியேன் லட்சுமியை நான் அறியேன் வண்ண துயில் அறியேன் மறுபுடவை அறியேன் பூசை அறியேன் புசிப்பு அறியேன் பூ அறியேன் ஆசை அறியேன், எதையும் அறிய மாட்டேன். இந்த உலகத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க புனக்காரம் பண்ணுங்க, எதுவும் நாராயணன் ஏற்காது. நாராயணன் ஏற்காம யாரும் ஏற்க முடியாது. அப்படி நான் கேட்கறது எப்போ, இந்த கலியை அடித்து நாடாழ்வா தனக்கு நான் பட்டம் சூட்டி
அதுக்கப்புறம் என்ன நீங்க நான் வைக்கிற கேள்வியா இதுதான் ஐயா ஏத்துக்கிட்டு. அதுக்கு முன்னாடி உள்ள எதையும் ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அதுக்கு முன்னாடி யாரும் ஏற்றா எனக்காகாது போவார்கள் என்று திருவனந்தபுரத்திலே அங்க வந்து காட்சி கொடுக்கிற. காட்சிக்கு யாருக்கு கொடுத்தாங்க? ஒரு புரட்சி. அவன் காட்டுல மனையில சென்று புல் அறுத்து விறகு பொறுக்கி வியாபாரம் செய்து பிழைக்கிற ஒரு கடை ஜாதியான புரட்சிக்கு காட்சி கொடுத்த. அவன் ஒரு எச்சி தண்டனை தீபாவளி காட்டினான். திருவனந்தபுரத்திலிருந்து பத்மநாபனாக சுவாமி ஏற்றுக்கொண்ட ஒரே பூஜை புரட்சி காட்டி எச்சி தீபாவளி. இப்ப வந்து ஒரு மரத்துல வந்து பொந்துல ஒழிச்ச மரம் சாய்ந்தது. மன்னன் கனவுல சொன்னார். இப்பொழுது நீங்க பார்க்கலாம், திரு அனந்த சயனத்துல அவருக்கு கோவில் எழுப்பப்பட்டது. தலை ஒரு இடத்துல, உடம்பு ஒரு இடத்துல, கால் ஒரு இடத்துல. திருவனந்தபுரம் புரியுதா? அப்படி காட்சி கொடுக்கிறார். இப்போ திருவனந்தபுரம் கோப்பு 100,000 பேர் தென்னங்குறைகள் இன்றைக்கும் மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க வந்து நாம் படாத பாடுபடும். எங்க நாட்டிலே கன்னியாகுமரியிலே ஏசி மாவட்டம் உலகத்திலே சுந்தரமான ஒரு இடம் இருக்குன்னா கன்னியாகுமரி. இன்றைக்கும் மழை. ஆனா இந்த பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிலா இருக்கு. காற்று மாசு கூட சுவாசிக்கிற காற்றே நமக்கு நோய் தரக்கூடிய காற்று இருக்கு. அங்கு பரிசுத்தமான காற்று இல்லையா? அப்படியே திருவனந்தபுரத்தை வந்ததுனால அங்கு தென்னங்குறை தேர் போல ஒரு 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 தென்னங்குறையில 60 காய் 70 காய். இப்ப 2 காய் 3 காய் காணல. என்னத்தினால? உங்க விஞ்ஞானம் வளர்ந்ததுனால மாங்காய் சூக்க, சக்க சூக்க, எல்லாம் சூக்க, நம்மளும் சூக்க. கேடு சொட்ட சொட்ட அல்ல கேடுனா தெரியுமா? மலையாளத்தில் சூத்தேன்னு சொல்லுவாங்க. சூத்தேன்னா கேடு. இப்போ பலாப்பழம் அந்த காலத்துல இப்போ எல்லாத்துலயும் புழு. மாம்பழத்துல, கொய்யா கனியில, இதெல்லாம் விஞ்ஞான டவர், செல்போன் டவர். குருவியை காணல, நங்கனாச்சி குருவியை காணல, மைனாவை காணல, எல்லாம் அழிச்சு போச்சுன்னா நம்ம மட்டும் கொஞ்சம் உயிரோடு இருக்க கொஞ்சம் சக்தியா இருக்கனால இல்லையா? அதனால அப்படி இருக்கிறது. இவன் திருவனந்தபுரத்திலே பாவ குடும்பத்தோர் பூசையை பண்ணிட்டாங்க. அந்த மன்னனையும் குழந்தைகிட்ட சுவாமியிட்ட கேட்டால் எனக்கு குழந்தை வேணும். அவர் சொன்ன காசியில போய் தவம் இல்லை. உடனே தன் படை பட்டாளத்தோட காசியில தவம் இருந்தான். தவம்னா என்ன? பெண்ணாசு, மண்ணாசு, பொன்னாசு, இது இல்லாதான் தவம். அந்த அந்த தீர்த்த நதி கரையில ஒரு வேதியன் வேதிச்சும் மனைவியான கடவுள் அன்பை பேசுனாங்க. இதை கண்டவுடனே அவனுடைய பெண்ணாசை ஏற்பட்டு அவனுடைய இந்திரியங்களை தண்ணீரை விழுந்தது. அதுல ஒரு பெண், அவ போஜினி, அவ இதுக்கு முன்னாடி பிரம்மதேவன் வரம் கேட்டா. அவர் சொன்னார், கலியுகத்துல நீ தீர்த்த நதி கரையில கொக்கு வடிவத்தில் இருந்தா உனக்கு பிள்ளை கிடைக்கும். அப்ப அந்த கொக்கு வடிவத்தில் இருந்த போஜினிங்கிற பெண் அந்த கலியனுடைய இந்த எடுத்து சாப்பிட அவளுக்கு பிறந்ததுதான் வெண்ணீசன். வெண்ணீசன் உங்களுக்கு தெரியும், அந்த வெள்ளக்காரங்கள் தான் குழந்தைய பார்த்தாலும் கொக்குக்கு தலை தான் இருக்கு. எவ்வளவு பெரிய கரெக்ட் பாருங்க. நம்ம குழந்தைகளுக்கு தலை கருக்கருன்னு இருக்கு. ஆனா அவன் கொக்குக்கு இந்த நீசனை பிறந்தான் அந்த நீசன். இவன் கரிநீசை, அவன் வெண்ணீசன். இவன் தகப்பாவன் மகன். இதை எடுத்து புனர்நிசி வளர்க்கிறான். வளர்த்து அவனுக்கு எல்லா விதமான வித்தைனா டெக்னாலஜி. இப்ப நீங்க படிக்கிறீங்க கல்வி, இது வந்து நம்முடைய கல்வி அல்ல, இது மேல நாட்டு கல்வி. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு அரசாங்க பள்ளியிலேயே தமிழ் மீடியம் கிடையாது. சரிதானா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மீடியம் இருந்து ஜெயலலிதா ஆட்சியில அரசாங்க பள்ளிக்கூடத்தையும் ஆங்கில கல்வியா மாத்திட்டாங்க. இதுதான் வெள்ளக்காரன் கல்வி, அது வியாபார கல்வி. நம்ம கல்விங்கிறது தமிழ் கல்வி, இல்லைன்னா சமஸ்கிருத கல்வி, சமஸ்கிருத வேத கல்வி. அதுபோல தமிழ்ங்கிறது தெய்வ கல்வி. ஆனா இப்ப வந்து குழந்தைகிட்ட தமிழ் திருச்செந்தூர்னு எழுதுச்சுன்னா திருச்செங்கோடுன்னு எழுதி வைக்கும். தமிழை பேசுனா அதுக்கு ஆயிட்டா இல்லையா? அப்ப அந்த மாதிரி கல்வியை கற்றுக் கொடுத்து அவனுக்கு 2 பெண்ணை, நமக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி. இன்னைக்கு எல்லாரும் எப்படி பிரச்சனை பண்றானா அந்த வெள்ளக்காரனை கண்டு படிச்சது. நம்ம வீட்டுல அந்த காலத்துல நம்ம அம்மா பாட்டியெல்லாம் படாத கஷ்டம் இல்லை. பட்டுக்கவா இல்லையா? அக்காரி சமைக்கணும், வரவு அரிக்கணும், பதவி காய்க்கணும், கருப்பட்டி எடுக்கணும். இதுல வேற 10-15 பிள்ளைகள். அங்க அதுக்கு சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காது. இருந்தாலும் அந்த கணவன் சட்டப்படாம வாழ்ந்தாங்க. இப்போ எல்லா வசதியும் இருக்கு. அங்க போனோம்னா அம்மா எனக்கு மாப்பிள்ளை வீடு பிடிக்கல,
அப்படியே மக்களை வந்து 70% டைவர்ஸ். என்ன காரணம்? வெள்ளக்காரனுடைய கல்வி காரணம். இங்க வேதத்தை படிச்சிருந்தா நம்முடைய பாரதம் கலாச்சாரம் பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்து தான். புரியுதா? இதுதான் அறம், இதுதான் தவம், இதுதான் தர்மம். இப்ப இங்க வெள்ளக்காரன் ஒருவனை கூட ஒருத்தி ஒரு வருஷம் இருக்க மாட்டான், அப்படி மாறும். அப்படி 2 பெண்ணை திருமணம் கொடுத்து பணத்தார எல்லாத்தையும் இருக்கலாம். அவ கேட்கிறாங்க, நமக்கு எதிராக யாரு இருக்கு? இப்ப இந்த 56 தேசம் நம்முடைய நாடை பற்றி சொல்றான். நாடை பற்றி சொன்ன உடனே நம்ம நாட்டு மீது படை எடுக்கலாம். இதை அறிந்த பத்மநாபன் படை வருது கவனிச்சிங்க. உடனே வந்த தக்கரை பத்மநாபன் கோட்டை இங்க எல்லாம் என்ன பண்ணா பனைமரத்தை நாட்டி அதுல 10 கொளுத்தி வச்சுட்டாங்க. அவன் கடல்ல நின்று பாக்குறான், நம்மளை விட பெரிய பீராங்கி அவன் இருக்குன்னு சொல்லி பயத்து ஓடிட்டான். இப்படி வெற்றி பெற்றாச்சு. அடுத்ததாக அவன் ஒரு வேதத்தை கொண்டு வந்தான். அதுதான் கிறிஸ்தவம். பணமானதை கொடுத்து பகட்டினால் வாங்கிடும். கன்னியாகுமரி மாவட்டத்திலே 56% கிறிஸ்தவங்க இருக்காங்க. காரணம் அங்கு ஜாதி வரி இந்த தான் காரணம். பிராமண நம்பூரிகள் நாயர் குலத்தை சேர்ந்தவர்கள் பறையன் என்றும் சாணான் என்றும் சக்கிலன் என்றும் அடித்ததுனால அவங்க கிறிஸ்தவங்களா மாறினாங்க. கிறிஸ்தவத்துல போனா ரவிக்க போடலாம், சேலை கட்டலாம், சுதந்திரமா இருக்கலாம். கல்வி அங்கு கொடுக்கப்பட்டது. அதனால அவங்களுக்கு ஒரு சமயம் உருவானும். இப்படி எல்லாம் இருக்கிற பொழுது இந்த சார்ந்தவர்கள், அதாவது இந்த மன்னன் இவன் கலி, இவன் அங்க காசிக்கு போய் குழந்தை கிடைக்கல இல்லையா, திருப்பி வரான் திருவனந்தபுரத்துக்கு. எவன் கேட்ட குழந்தை கிடைச்சதா? இல்ல, என்னோட தவம் அடிச்சு போச்சு. ஜோசியத்தை கேட்டா கொஞ்சம் பெற்றாலும் உன் மகவு ஆனாது. மருமகனுக்கு பட்டத்தை சுட்டி வச்சான். மருமகன் என்ன பண்றான்? மாமனை எப்படியாவது கொல்லணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தில் வேலை அப்பா இருந்த மகனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு இருக்கா? அதுக்கப்புறம் ஒரு அப்பனா 58 வயசு வரை இருக்கல. தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பிறகு தகப்பனுக்கு உயிரை கருதி அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு அப்பமாருக்கு ஒரு ஆளே இருக்காது. அவ்வளவு மோசமான கழிவு கைது. ஒரு அரசாங்க பதவிக்காக பெற்ற தகப்பனையே கொண்டுருவாங்க. அப்படி ஒரு சட்டமும் மருமகளுக்கு பட்டம் சுட்டோன்னே இந்த மாமன் என்னைக்கு சாகிறது மாமனை கொண்டு சதி பண்றான். பண்ண உடனே ஒற்றற்படை மூலமாக அறிந்து கொண்டு தனக்கு மெய்காப்பாளர், பாதுகாவலர் யாரை வைக்கணும்னு ஆலோசனை பண்ண சார்ந்தவர்கள் என்று சொல்லி சார்ந்தவர்களை கூப்பிட்டு இவர்கள் பட்டையும் கொடுத்து வாசல் படி காக்க வச்சாங்க. காலை வளர்த்த கண்மணிகள் வாசல் படி காத்து வராங்க. ஒரு நாள் இவர்கள் அசந்து போக அந்த மருமகன் இந்த சார்ந்தவருடைய அந்த காவலோட இதை வந்து மன்னனை தடைய விட்டுட்டாங்க. விட்ட உடனே இவன் என்ன நினைச்சான்னா, இவர்கள் தான் நம்மளை காட்டி கொடுத்தார் என்று சொல்லி சார்ந்தவர்களுக்கு ஒரு சாபத்தை போட்டான். அந்த சாபம் தான் சார்ந்தோர். இதை விட கொடூரமான வரி. அப்போ இவங்களுக்கு தாலிக்கு தாலினா நம்ம கழுத்துல இன்னைக்கு நம்ம எத்தனை பொருள் தாலி வேணா போடலாம் இல்லையா? நம்ம தாலி போடக்கூடாது. நம்ம கழுத்துல இருந்து ஓலையை கட்டி போடணும் இல்லையா? அதுபோல பதநீர் கேட்டு அடிப்பான், கருப்பு கட்டி கேட்டு அடிப்பான், கற்கண்டு கேட்டு அடிப்பான், அதுபோல நார் வெட்டி ஓலை கேட்டு அடிப்பான். அதுபோல மக்களை ரொம்ப 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 அவமானப்படுத்தி கீழ்மைப்படுத்தினான். அதுபோல குளம் விட்டு சொல்லுவான், குளிக்க விட மாட்டான். கிணறு விட்டு சொல்லுவான், தண்ணீர் இருக்க விட மாட்டான். கோவில் கட்டு சொல்லுவான், கும்பிட விட மாட்டான். அப்படி தீண்டாமை இன்னைக்கு பலவிதமான கட்சிகள் உருவானது காரணம் இந்த தீண்டாமைங்கிற கொடிய நோய். மக்களை வந்து ஜாதியின் அடிப்படையிலே பிரித்தார்கள். 18 ஜாதி மக்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று போத்தி, நம்பூரி, பிராமண, சூத்திர குலத்தில் உள்ளவர்கள் தான் மேன்மையான மக்கள். அதுபோல நம்முடைய வழிபாடு இரவு 11 மணிக்கு மேல அதிகாலை 3 மணிக்குள்ள குளத்தக்கரை, ஆத்தக்கரை, ஊத்தக்கரை, இப்படி கட்டி முள்ளு, சப்பாத்தி முள்ளு, அப்படி பேய் பிசாசுகளை தான் நாம வணங்கணும். பேய் பிசாசுகளுக்கு தான் நம்ம ஆடு கிடாய் கோழி அறுத்து வெளியிடுகிறது அந்த வழிபாடு. அதே சமயத்தில் அவனுடைய வழிபாடு சிவபெருமான், நாராயணர், மகாலட்சுமி, இப்படிப்பட்ட தெய்வீக வழிபாடு, சந்தன வழிபாடு, மஞ்சன வழிபாடு. அதுபோல அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சுப்பிரமணியன், ஐயப்பன், கணபதி இப்படியெல்லாம் பேர் வைப்பாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு மடையன்,
மண்ணாங்கட்டி, ஊழையன், இப்படி இசைக்கு நீலி, இந்த மாதிரி தான் பேர் வைக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் லட்சுமின்னு சரஸ்வதின்னு வைக்கிறோம் இல்ல பேரு. யார் தந்தது? ஐயா தந்தது. ஐயா வந்து இந்த ஜாதி வெறியேங்கிற சமூக சீரழிவை தடுத்து நிறுத்தியது ஐயா. எல்லா ஜாதி மக்களையும் தன்னிடத்தில் ஒன்று போல மறைச்சது ஐயா. இப்படியாக கரியன் வைத்ததுனால அவனை கேட்கடா கரியா, உன்னுடைய உயிருக்கு நரகம் வருவதற்கா மக்களுக்கு இவ்வளவு துன்பப்படுத்துற? நீ நல்லா இரு, அவங்களையும் நல்லா இருக்கவை. அப்படி நீ செய்யலன்னா கற்புள்ள சாணாத்தி கதறி உன்னை சாவிட்டா உன் கோட்டை அடியும். இப்படி எல்லாம் சொன்ன அந்த கரி சொல்றான், நாராயணரே சான்றவரை மிக அபூர்வமா சொல்லுகிறீரே, சாதிகளின் கீழான இந்த சாணார்களுக்கு என் உயிரே போனாலும் அவர்களுக்கு வைத்த இறைகளை மாற்றி வைக்க போறதில்லை. நீர்தான் இந்த இடத்தை விட்டு பேர்ந்து அவங்கள்ட்ட போனாலும் கேட்பதில்லை, சான்றோரின் கேள்வி கேட்பதில்லை. நாராயணரே, உமக்கு காலை மாலை பூஜை பண்ண 100 பொண்ணு வேணும். அதுக்கு நான் எங்க போவேன்? என்னுடைய படைப்பட்டாளத்திற்கு 16,000 பொண்ணு வேணும். எங்க போவேன்? என் சொந்த செலவுக்கு 1000 பொண்ணு வேணும். உங்களுக்கு தெரியுமா ஒரு செய்தி? உலகத்திலேயே பணக்கார கோவில் ஒண்ணு இருக்குன்னா அது திருவனந்தபுரம் பத்மநாபன் ஆலயம். 6 அறைகளிலே நம்முடைய தாத்தாய்க்க, பாட்டிக்க, பாம்படம், மூக்குத்தி, அட்டியலு, காப்பு இதெல்லாம் வரியாக வாங்கப்பட்டு அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல பாருங்க, சார்ந்தவர் அடித்துதான் எனக்கு பூஜை பண்ணணும். உமக்கு கடவுள் ஏப்பாரா? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தெரு தேங்காய் எடுத்து பிள்ளைகள் கிடைச்ச ஏப்பாரா? நம்ம வேலை செய்ததுல 1 ரூபாயோ 10 ரூபாயோ ஐயாவை கூட தான் ஏப்பாரு இல்லையா? எங்கேயாவது திருடிட்டு வந்து ஏப்பாரா? ஐயா சொன்னார், நீ தந்தது ஒன்று நாவில் வைக்கல, தெற்கே திருப்பி இருக்கிறேன். நான் ஏற்றுக்கொண்டது ஒன்று புலச்சியினுடைய தீபாவளி மட்டும்தான். உடனே அவன், நான் தந்தது ஒன்று நாவில் வைக்கிறேன்னா இங்கு ஏன் இருக்கிற, போ என்று நிகழ்த்தினான். கலிதீசன் நிகழ்த்தினான். எம்பெருமான் கோபத்தை புத்தியில் அடைத்துக் கொண்டு போறேன், நான் உன்னுடைய புறத்தை விட்டு சென்று வருவேன். ஆனால் திருச்செந்தூர் போறேன்னு நினைக்காத, உன்னை வதிக்க ஒரு கோலம் எடுத்து வருவேன். எளிய சாணா நினைவை என்ன வைத்து எத்தனையும் நலியாக பேசும் மானிசா, எளியோர் வலியோ எவருக்கு நன்மை செய்து நீ அறிய தர்மம் பார்த்துடுங்க. ஐயா வந்த பிறகுதான் கலியுகத்தில் தர்மமே நடக்கும். எல்லா கோவிலையும் அன்ன தர்மம் நடக்குன்னா ஐயா வழி வந்த பிறகுதான். அதுக்கு முன்னாடி இந்த கையை இப்படி நக்கி தான் போவோம் பிராமணன். ஒரு நயா காசுக்கு தர்மம் செய்ய மாட்டாங்க. ஐயா வந்த பிறகுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலும் இஸ்லாமத்திலும் எல்லா இந்து ஆலயங்களிலும் தர்மம் நடக்குன்னா ஐயா தான் காட்டி கொடுத்தேன். ஒரு ஆப்பா இருந்தாலும் என்ன செய்யணும்? வெட்டி தர்மம் கொடுக்கணும். அப்படி நீ அறிய தர்மம் நீரத்து நடத்தி நாடாளுமன்ற தனக்கு நான் பண்ற ஒரு புத்தினா நான் ரொம்ப சொன்ன சக்கரப்படுவீங்க. ஐயாவளிங்கிறது ஒரு புத்தி. ஐயாவை மட்டும் வணங்குற மக்கள் ரொம்ப கம்மி. ஐயா உண்டு, ஐயா அப்படி. இது யாருக்கு உண்டுன்னா அர்ஜுனனுக்கு உண்டு, அனுமாருக்கு உண்டு. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை காட்டின பிறகு அனுமார் வணங்கல. அதே ஸ்ரீ கிருஷ்ணர் ராமனை காட்டின பிறகு தான் வணங்கினார். புரியுதா? இதுதான் ஐயாவை. ஐயாவளினா ஐயா உண்டு, அதுக்கு மேல நமக்கு ஒன்று தெரியாது. புரியுதா? இதுதான் ஒரு புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டவருக்கு புது புத்தி என்று பூர்வம் ஆள வைப்பேன். கரணம் வரும்போது சாணாரிடம் வருவேன். ஐயா ஒரு ஜாதியில வந்திருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்ணன் யாதவ குலத்தில் வந்த, முருகன் குறவர் குலத்தில் வந்த, ஏசோ இப்படி எல்லாம் சொல்றாங்க. சாணார் குலத்தில் கடவுள் வர மாட்டாரா? வர மாட்டாரா? உனக்கு அந்த அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பு கிடையாது. என்னதுன்னு கேட்கிறேன். வர சொல்லுங்க, பேசுவோம் இல்லையா? வாதாடி வந்தவருக்கு வழக்கறிஞர் வைப்போம். சாணார் குலத்தில் கடவுள் வரமாட்டாரான்னு கேட்கிறேன். அது ஒன்றும் இல்லை. கடவுள் அப்புறம் அதில் தானே வந்திருக்க. தருணம் வரும்போது சாணாரிடம் வருவேன். அறிந்து பல ஜாதி முதல் அன்புக்குள்ளானம் இருக்கா இல்லையா? முன்னாடி நம்ம ஒரு வீட்டுக்கு போனா, இன்னொரு ஜாதி வீட்டுக்கு போனா பிஸ்கட் சாப்பிடும். நம்ம இப்ப எப்படி
எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோமா இல்லையா? ஒரு அர்ஜென்சி வீட்டுல, ஒரு தலித்திய வீட்டுல திருமணம் நடந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரே பந்தியில சாப்பிடுறோமா இல்லையா? இதுதான் ஐயா ஜாதி 18ஐயும் எல்லா மக்களும். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து அனுப்புறோம். கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் இந்துவும் ஒரே பாத்திரத்தில் சாப்பிடுறாங்களா இல்லையா? பிள்ளைகளை காணாம 10ஆம் வகுப்பு மாணவர்கள், என் பையன் சொல்றான், அந்த பாத்திரத்துல பார்ப்பாங்க, வேற ஏதாவது இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அவங்க இவங்க என்ன ஜாதி என்ன தமிழ் பாக்குறாங்களா? இல்ல, யார் தந்தது? ஐயா தந்தது. புரியுதா? அதனால தருணம் வரும்பொழுது இந்த மக்கள்கிட்ட வருவேன். அன்புன்னு ஒண்ணு வந்துட்டா ஜாதி இல்லை, சமயம் இல்லை இல்லையா? அன்புக்கு உண்டோ அடைக்கின்றாள், அன்பில்லால் எல்லாம் பிறர்க்குரிய தனக்குரிய அன்புடையார் என்றும் உரியார் தமக்கு அன்பே குலம் என்று பாடுவோம் இல்லையா? ஐயாவை அப்படி சொல்லி ஐயா திருவனந்தபுரத்திலிருந்து திருச்செந்தூருக்கு புறப்பட்டாங்க. புறப்பட்டோன்னு அங்க பயங்கரமான மழை, காற்று வீசியது, எல்லாம் உடைஞ்சது, எல்லாரும் ஓடினாங்க. எம்பெருமான் வெளியேறி சொல்லல. ஐயா திருவனந்தபுரம் திருச்செந்தூர்ல வந்து இன்று முதல் எல்லா ஜாதி மக்களும் என்னிடத்துல ஒன்று போல வரலாம். அதாவது ஆலய பிரவேசம் இங்க பெரியாரம் அண்ணாவும் தரல, வைகுண்டர் தந்தர் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? அவங்க வந்து மனுஷன் தர முடியாதுங்க. இந்த சமத்துவத்தை, சம உரிமையை இறைவன் தான் தர முடியும். இன்னைக்கு நீங்க சமபந்தி போஜனம்னு சொல்றீங்களே, இந்த சமபந்தி போஜனத்தை யார் தந்தா? ஐயா தான் தந்தாங்க. அன்னைக்கு தொட்டா தீட்டு பட்டா பாவம் தொட்டு நாமும் போட வச்சாரு. எந்த இதுலயாவது கொடுப்பாங்களா? அது போல அன்னம் இப்ப நம்ம பாத்திரத்துல கொடுக்குறோம், சாமி தோப்புல கைனால தான் கொடுப்பாங்க. கை சுட்டுட்டுன்னா வாழைய கை முக்குவாங்க. அப்படி தொட்டால் கீழ். அது போல நீங்க முத்திருக்கிறதுல பதம் எடுறீங்க. எப்படி பதம் எடுறீங்க? ஆண் வேற பெண் வேற என்ன பாக்குறீங்க? இதுதான் சமத்துவ சன்மார்க்கம், ஐயா தந்தபடி. புரியுதா? அதனால இன்று முதல் எல்லாரும் என்னிடத்துல வரலாம் என்று சொல்லி வாரி கரை ஆண்டியன வாழ்த்த நாமம் முழங்க நேரியர்கள் சூழ ஐயா திருச்செந்தூர். நாளை இந்த கேள்வி கேட்பேன், ஐயா எங்க பள்ளி கொண்டார் அப்படி இருக்கக்கூடாது, நான் கேட்கறது விடுங்க. ஐயா கேட்பாங்க, பதில் சொல்லிக்கு திடமா இருக்கணும் இல்லையா? அப்பா ஐயா திருச்செந்தூர்ல பள்ளி கொண்டார் இடத்துல வாசகம் நிறைவுக்கு வருகிறது. நாளை முதல் களி அடிப்பதற்கு என்னெல்லாம் காரியங்கள் நடக்குங்கிறத ஐயா தொடர்ந்து சொல்லி வராங்க. நாளை மறுநாள் வந்து திருவாசகம் நான் தொடர்ந்து வாசகத்துக்கு வந்து ஐயா திருச்செந்தூர்ல பள்ளி கொண்டார் இடத்துல வாசகத்தை நிறைவு செய்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ஐயா உண்டு சொல்லுங்க. ஐயா உண்டு வாரிங்க